வாங்க இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பாப்போம். ஒரு பேரன் தன்னோட பாட்டிக்கு ரொம்ப ஆசையா ஒரு பரிச கொடுக்கறாரு. பாக்குறதுக்கு இது ஒரு ரொம்ப இயல்பான அன்பான கதை மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய சிக்கல் ஒளிஞ்சிருக்கு. இந்த முழு விஷயத்தோட மையமே இந்த ஒரு சின்ன கதை தான். யோசிச்சு பாருங்க, ஒரு பேரன் தன்னோட பாட்டி மேல இருக்கிற பாசத்துல ஒரு வீட்டையே பரிசா கொடுக்க முடிவு பண்றான். கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஒருத்தங்க மேல இருக்க அன்புல செய்யற ஒரு விஷயம், இதுல என்னங்க தப்பு வந்துட போகுது அப்படிதானே நம்ம எல்லாரும் நினைப்போம். ஆனா பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எப்போ அந்த வரி ரசீது கைக்கு வந்துச்சோ அப்போதான் ஆரம்பிச்சது அசல் சிக்கல். அந்த அன்பு பரிசு ஒரு பெரிய தலைவலியா மாறிடுச்சு. சரி வாங்க, இதுக்குள்ள என்னதான் பிரச்சனைன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். குடும்பத்துக்கு கொடுக்கற ஒரு கிஃப்ட் எப்படி இவ்ளோ பெரிய சட்ட சிக்கலுக்குள்ள போச்சுன்னு நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இது நம்ம சும்மா கதைக்கு சொல்ற ஒரு விஷயம் இல்ல. இது நிஜமாவே நடந்த ஒரு பிரச்சனை. சென்னை உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் பெரிய விவாதம் எல்லாம் நடந்து ஒரு தீர்ப்பே வந்திருக்கு இந்த விஷயத்துல. முதல்ல இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைய பத்தி புரிஞ்சுக்குவோம். அதுதான் செட்டில்மெண்ட் பத்திரம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்கு நம்ம சொத்தை அன்பளிப்பா, அதாவது பரிசா கொடுக்கணும்னா இந்த டாக்குமெண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த வரி பிரச்சனை எங்கிருந்து வந்துச்சு அத புரிஞ்சுக்க நாம இப்ப இந்திய முத்திரை சட்டம், அதாவது இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட பத்தி பார்க்கணும். இந்த சட்டத்துல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, குடும்பத்துக்குள்ள சொத்தை மாத்தும் போது நாம கட்ட வேண்டிய முத்திரை தேர்வை, அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இது ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் மாதிரி. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சட்டம் குடும்பம்னு யாரெல்லாம் சொல்லுதுன்னு பாருங்க. அப்பா, அம்மா, கணவன், மனைவி, மகன், மகள், சகோதரன், சகோதரி. அப்புறம் நல்ல கவனிங்க, பேரன் அல்லது பேத்தி. இந்த லிஸ்ட் நல்லா பாத்தீங்களா? யார் இருக்காங்க, முக்கியமா யார் இல்லன்னு நோட் பண்ணீங்களா? ஆமாங்க, சட்டத்துல பேரன் பேத்தி இருக்காங்க. ஆனா தாத்தா பாட்டி எங்க? அவங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட இல்ல. இதுதான் பிரச்சனையே. ஒரு உறவு ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கமும் இருக்கணும்ல. இந்த சின்ன கேள்விதான் இவ்ளோ பெரிய சட்ட போராட்டத்துக்கே காரணமா இருந்திருக்கு. இந்த கேள்விக்கு நீதிமன்றங்கள்லயே 2 விதமான பதில்கள் வந்திருக்கு. வாங்க அந்த 2 வாதங்களும் என்னன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த 2 வாதங்களோட சாரம். ஒரு பக்கம் சில நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, நாம சட்டத்தோட நோக்கத்தை பார்க்கணும். இதுல கொடுத்திருக்கிற லிஸ்ட் ஒரு உதாரணம் தான். பேரன் குடும்பம்னா தாத்தா பாட்டியும் குடும்பம் தானே, உறவுங்கிறது 2 பக்கமும் ஒண்ணுதானேன்னு கேட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சில நீதிபதிகள் இல்லவே இல்ல, இது வரி சம்பந்தப்பட்ட சட்டம், இதுல என்ன வார்த்தை இருக்கோ அத அப்படியே தான் எடுத்துக்கணும், நாமெல்லாம் எதையும் சேர்க்கவோ நீக்கவோ கூடாது, சட்டம் குடும்பம் என்பதுன்னு ஆரம்பிக்குது. அப்போ அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் குடும்பம்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாங்க. இப்படி ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொன்னதால ஒரு குழப்பம் வந்துடுச்சு. அதனால இந்த பிரச்சனைக்கே ஒரு நிரந்தரமான முடிவு கட்டணும்னு சொல்லி இந்த வழக்க உயர்நீதிமன்றத்தோட ஒரு பெரிய பெஞ்சுக்கு மாத்துனாங்க. இப்ப சொல்லுங்க, அந்த பெரிய பெஞ்ச் எதை ஏத்துக்கிட்டு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சட்டத்தோட நல்ல நோக்கத்தையா, இல்ல அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமா? தீர்ப்பு வந்துச்சு. கடைசில சட்டத்தின் எழுத்து தான் ஜெயிச்சது. ஆமாங்க, சட்டம் என்ன சொல்லுதோ அதான் ஃபைனல்னு கோர்ட்டு தெளிவா சொல்லிருச்சு. ஏன் அப்படி ஒரு தீர்ப்பு? கோர்ட்டு சில முக்கியமான காரணங்களை சொல்லுச்சு. 1, சட்டம் குடும்பம் என்பது அப்படின்னு ஆரம்பிக்கிறதால அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் குடும்பம். 2, இது ஒரு வரி சம்பந்தப்பட்ட சட்டம். வரி சட்டங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வார்த்தைக்கு வார்த்தை தான் பார்க்கணுமா. 3, சட்டத்துல இல்லாத ஒரு வார்த்தைய, அதாவது தாத்தா பாட்டிங்கிற வார்த்தைய வரி சலுகை கொடுக்கறதுக்காக கோர்ட்டால சேர்க்க முடியாது, அது சட்டசபையோட வேலைன்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த தீர்ப்பால நிஜ வாழ்க்கையில என்னதான் நடக்க போகுது? தமிழ்நாட்டுல இருக்க குடும்பங்களுக்கு இதனால என்ன பாதிப்புன்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நாம ஆரம்பத்துல பார்த்தோம்ல, அந்த பேரன் அவரு தன்னோட பாட்டிக்கு அன்பா வீட்டை கொடுத்தா, இனிமே அவங்க குடும்பம் இல்லாதவங்களுக்கு என்ன வரி விதிப்பாங்களோ அந்த அதிகமான வரிய கட்டியாகணும். பாசத்துல செஞ்ச ஒரு விஷயத்துக்கு பணத்துல ஒரு பெரிய அடி. இதுதான் இந்த தீர்ப்போட நேரடியான அர்த்தம். கடைசியா இந்த விஷயம் நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. ஒரு சட்டம் குடும்பம்னா இதுதான் ஒரு கோடு போடும்போது, அந்த கோட்டுக்கு வெளியில விடப்படுற உறவுகளோட நிலைமை என்ன? அன்பு ஒரு பக்கம், சட்டம் இன்னொரு பக்கம். இது 2க்கும் நடுவுல இருக்கிற இந்த இடைவெளி நம்மள நிறைய யோசிக்க வைக்குது இல்லையா?